வணக்கம் ஜி. வெல்கம். இன்னைக்கு வந்து விக்கியும் சிவாவும் அவுட் ஆஃப் கிளாஸ். இன்னைக்கு லீவ் போட்டாங்க. ஸ்கூலுக்கு வர மாட்டேன், பெஞ்சில் உட்கார மாட்டேன், வெட்டி கதை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் 2 பேர் வெட்டி கதை பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம். சொல்லுங்க வத்சன். ரெட்மி 13 5G ரெட்மி 13 ஜூலை 9க்கு இப்பயே டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை 9ஆம் தேதி ரெட்மி 13 5G வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த 5G ஸ்டார் யார் அந்த 5G ஸ்டார்? ஜொலிஜொலிப்பா நோரா ஃபத்தேஹி. நோரா ஃபத்தேஹியா? பிராண்ட் அம்பாசிடர் தான். ஓ, இவங்க அந்த யுரானியன் ஆக்ட்ரஸ். அவங்க ஹிந்தி பாலிவுட்ல ஆக்ட் பண்றாங்க. இந்த தடவை இந்த அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் அவங்க எல்லாம் கிடையாது. மூவியில் பிஸி ஆயிட்டாங்க. ஓ, கல்கில பிஸியா இருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். ஃபோன் கம்பெனி ஸ்டன்னிங் லுக்ஸ், லைட்னிங் ஃபாஸ்ட் 5G பெர்ஃபார்மன்ஸ், ரீடிஃபைன் எலிகன்ஸ் அண்ட் ஸ்பீட் லைக் நெவர் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்டிராகன் 4 Gen 2. ஆடா பாவிகளா, இதுதான் உங்க ஸ்பீடாடா, இதுதான் உங்க டக்கு ஆடா. போன வாட்டியும் இதே ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. இது எப்படி எந்த ரேஞ்சில் இருக்கு வத்சன்? 4 Gen 2ன்றது வந்து நம்ம பழைய சீரிஸ்ல எடுத்தோம்னா அவ்வளோதான் 10,000 ஸ்னாப்டிராகன் 210 அந்த மாதிரியா? அவ்வளோதான், அந்த கேட்டகரியில் தான் வரும். இது ரொம்ப என்ட்ரி லெவல். இந்த விண்டோஸ் போன் காலத்துல இருந்துச்சு 2 சீரிஸ் ஸ்னாப்டிராகன் அந்த மாதிரியா? அந்த பட்ஜெட் தான். ஆனால் இப்போ என்ன, அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. ப்ராசஸ் நோட்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. 4 nm 6 nm அந்த மாதிரி வந்துட்டாங்க. இந்த ஸோ அதனால ரொம்ப சின்னதா அதே சிப்பு தராங்க, அவ்வளோதானே? கொஞ்சம் பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க, நார்மல் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஓகே. 108 MP கேமரா, ஹைப்பர் வாய்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஃபர்ஸ்ட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வித் ஹைப்பர் வாய்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஓ, இதுக்கு முன்னாடிலாம் அப்டேட்டில் தான் வந்துச்சான். இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே வரும் அப்படின்ட்டாங்க. பேட்டரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 530 mAhக்கு போயிருக்காங்க. சார்ஜிங் வந்து 18 வாட்லேருந்து வந்து 33 வாட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, 5030 mAh அப்படிங்கிறது என்னது? இது 30 mAh 5000லேருந்து அவ்வளோதான். ரைட்டு. ஸோ கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்ல 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எப்போதுலேருந்து வர ஆரம்பிச்சது? இந்த பட்ஜெட்டில் ரொம்ப கம்மி ஃபோன்ஸில் தான் இருக்குது. நிறைய ஃபோன் 18 வாட் அவ்வளோ தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு இது 33 வாட் சூப்பர்ல. 33 வாட் ஓகே. ஓகே. ஸோ இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக கிளாஸ் பேக்கு. ஆனால் இவங்க கிளாஸ் பேக் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்ன்றாங்க. ஆனால் லாவா ஆல்ரெடி பட்ஜெட்லேயே வந்து கிளாஸ் பேக் இருக்குது. பிக்சல் 8 மாதிரி ஃப்ரண்ட்டு ஃபோனு இந்த பட்ஜெட்டில் அவ்வளோதான் கொடுக்க முடியுங்க. ஓகேங்க, ரைட்டு. ஆனால் கிளாஸ் பேக் ஆமா? ஆமாம், கிளாஸ் பேக். ஷுவரா? பிளாஸ்டிக் இல்லைல்ல? பிளாஸ்டிக். இதுலேயே போட்டிருக்காங்களே, கிறிஸ்டல் கிளாஸ் டிசைன், செக்மெண்ட்ஸ் ஒன்லி 5G ஸ்மார்ட் ஃபோன் வித் டுவல் சைடட் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வேறு இருக்குது. ரைட்டு. 5G ஸ்டார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 12,000 ரூபா தான் இருந்துச்சு. இதுவும் வந்து 12,000 ரூபா தான் எக்ஸ்பெக்டட். கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் ஸ்டார் வச்சிருக்காங்கன்னு. ஏன்? கண்டிஷன் சப்ளை, அதுக்காக தானே? தெரியும் எனக்கு. ஆனால் லாவா ஆல்ரெடி இருக்குது. லாவாவில் 5G இருக்குது, அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல, அக்னி, பிளேஸ் சீரிஸ். ஓகே. எவ்வளோ வருது அது பட்ஜெட்? அதுவும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 10 to 15,000 இருக்கிற ரேஞ்சில் ரெட்மி 13. இது வந்து ஓல்டு பீப்புளுக்கு நல்லா இருக்குமா? அவ்வளோதான், அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி டார்கெட்டிங். யூத்துன்னு அப்படின்னு டார்கெட் பண்ணுவாங்க. கிளாஸ் டிசைனு யூத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே. அதில் எத்தனை பேர் வந்து இது வாங்குறாங்க அப்படின்ட்டு. கரெக்ட். அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்பாங்க ஒரு நல்ல ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு. அப்போ பட்ஜெட் இவ்வளோதான் அப்படின்னுவாங்க. அப்போ இந்த ஃபோன் வாங்கிக்கலாமா? 4 Gen 2ல ஏதாவது கேம்லாம் ஓடுமா? அவ்வளோதான், கேம்லாம் ஓடும். பப்ஜி மாதிரி அதாவது பேட்டில் கிரவுண்டா? ஹை கிராஃபிக்ஸ்லாம் இதுவாகும். ஷுவர். பப்ஜி எல்லாம் ஓடாதா? அப்போ வேணாம், அந்த அளவுக்குலாம் ஓடாது 4 Gen 2. ஓகே. நம்ம பீச் பக்கி எல்லாம் வந்து சிவா ஆடுற மாதிரி பீச் பக்கி கேஷுவல் கேம்ஸ், அந்த கேம்ஸ்லாம் வந்து லோ கிராஃபிக்ஸில் வரும். அதுவும் ஹை கிராஃபிக்ஸில் இதுவே தண்ணுறது 695 அந்த மாதிரி இதுவே தண்ணுறது ஹை கிராஃபிக்ஸில். இந்த போஸ்ட்டை 41 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 16 பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கோர். அடுத்தது ஓப்போ A3 Pro 18,000 ரூபாய்க்கு டிமென்சிட்டி 6300 5100 mAh பேட்டரி வச்சு டேமேஜ் ப்ரூஃப் ஆல்ரவுண்ட் ஆர்மர் பாடி 120 Hz அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே 45 வாட் சூப்பர் புக் ஃபிளாஷ் சார்ஜ். இது வந்து 18,000 ரூபாய்க்கு இதில் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்கு. சரி, இதுக்கு யார் இருக்காங்க? இதுக்கு யார் இருக்காங்க? ஐ மீன் லைக் நோரா ஃபத்தேஹி மாதிரி யாரும் இந்த ஃபோனை வந்து ப்ரமோட் பண்ண விரும்பலையா? நோ, ஏதாவது டாக்ஸ் ப்ராப்ளம்ஸா? இதுவே வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒன்றும் பாப்புலரான ஃபோன் கிடையாது. ஏ சீரிஸ் எப்பயுமே ஏ சீரிஸ் ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி விவோல ஒய் சீரிஸ் இருக்குமோ அதே மாதிரி வந்து ஓப்போல வந்து ஏ சீரிஸ். கேட்டுக்கோங்க, விலை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபீச்சர்ஸே ஒன்றுமே இருக்காது. இந்த டிசைனையும் இந்த பில்டு குவாலிட்டி நாங்கள் வந்து ஆர்மர் பாடி ஃபோன் பற்றி தெரியவே தெரியாதவங்க கிட்ட விற்கிறதுக்கான ஃபோன் அது. நாங்கள் வந்து பயங்கரமான பில்டு குவாலிட்டி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த ஏ எரேசர்
அந்த இமேஜில் இதெல்லாம் எரேஸ் பண்ணுறதுல அதை வந்து ஏ சீரீஸில் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்துருக்காங்களாம். அதை இவங்க இதை மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட்டு. ஸோ இவங்க வந்து டிமென்சிட்டி 6300 வாட் இஸ் தட்? இந்த பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் அவ்வளோதான் முடியும் உங்களால். அது கரெக்டு. பட் இந்த பட்ஜெட்டுக்கு அது ஓகேவா? 4 Gen 2 பெட்டரா? ஓகே இல்லை தான். அவன் 20,000 ரூபாய்க்கு எவ்வளோ பெட்டரு. 7000 ஐக்யூ Z9லாம் 7200 கொடுக்குறான் இந்த பட்ஜெட்டுக்கு. இவங்க என்னன்னா இன்னும் இதை வச்சு தான் சுற்றிட்டு இருக்காங்க 20,000. சூப்பர். அதான் மெயினாக அவங்க பில்டு குவாலிட்டி அது இதுன்னு தான் ஃபுல்லாக உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. SGS டாப் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் அங்கே இருக்கும், IP54 ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்லாம் போட்டுருக்காங்க. 50 MP, அதுக்கப்புறம் ஒரு 2 MP போர்ட்ரேட் இருக்குது, 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 5100 mAh பேட்டரி, 45 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ். இதுக்கு மேலே ஹைப் கொடுக்க முடியாதுங்க. இதுக்கு மேலே ஹைப் கொடுக்க முடியாது. 80% வரைக்கும் தாங்கும் உங்கள் பேட்டரி. வந்து 4 வருஷம் யூஸ் பண்ணாலும் வந்து 80% வந்து பேட்டரி ஹெல்த் இருக்கும் அப்படின்னு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து இந்த ஒப்போ, விவோ, இந்த பிபிகே வந்து பேட்டரி சைடில் வந்து நச்சு காமிக்கிறாங்க. ஏன்னா 44 வாட்ஸ் அது எவ்வளோது? 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். சூப்பர். ஸோ இது வந்து வேலைக்கு ஆகாது. 128 ஜிபிக்கு வந்து 18,000மா, 256 ஜிபிக்கு வந்து 20,000மா. இந்த பிரைஸ்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. நாங்களே கஷ்டப்பட்டு இன்சென்டிவ்லாம் கொடுத்து ஆஃப்லைன் தான் டார்கெட் பண்ணுறாங்க. உடனே சேல்ஸுக்கு வந்துருச்சு. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல நாங்கள் வச்சிருக்கோம், அவைலபிள். ஆல்ரெடி அன்னைக்கே சேல்ஸுக்கு வந்துருச்சு. சேல்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டு தான் இதை அனுப்புறாங்க நமக்கு. அதுக்கு முன்னாடியே நிறைய பாக்ஸ்லாம் லீக் ஆச்சு. ஸோ ஆஃப்லைன் வழியாக லீக் ஆன அப்புறம் தான் அஃபிஷியல் லான்ச்சே ஆச்சு. மெயின்லி ஆஃப்லைனில் தான் டார்கெட் பண்ணுறாங்க. 10% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கொடுக்குறோம், நோ காஸ்ட் EMI கொடுக்குறோம், 0 டவுன் பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஆஃப்லைனில் விற்கிறவங்களாம் வந்து இப்படி இருக்கேடா உங்கள் சங்கதி. சரி, அதுதான் மெயின் இது. ஸோ அடுத்தது இன்ஃபினிக்ஸ். இந்த 20,000 ரூபாய்க்கு அப்பாடா இவங்க என்ன ஸ்பெக்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஃபுல் HD + 128 AMOLED ஸ்க்ரீன் இருக்கு, வயர்லெஸ் மேக்ஸ் சார்ஜ். ஃபர்ஸ்ட் டைமா வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இவங்க கொடுக்குறாங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில். யாருமே கொடுக்கறது இல்ல. வயர்லெஸ் சார்ஜிங் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? வயர்லெஸ் சார்ஜிங் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ டிமென்சிட்டி 7020 இருக்கு. இது ஆப்வியஸ்லி 6300 எவ்வளவோ பெட்டரா. சூப்பர். 108 MP கேமரா, மெயின் கேமரா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு தண்ட கேமரா, அதுக்கப்புறம் 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு, ஹாலோ லைட்டிங் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. சவுண்ட் பை JBL இருக்கு. இந்த ஹேலோ லைட்டிங் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ரிங் லைட் ரீசன்ட்டா வேற ஒரு ஃபோன்ல வந்து ஆல்ரெடி விவோல யூஸ் பண்றாங்க, இவங்களும் யூஸ் பண்றாங்க. எங்க அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க சில ஃபோன்ஸ்ல ஹேலோ லைட்டிங் அப்படின்ட்டு. நீங்க யூஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா இந்த ஹேலோ லைட்டிங்? இதுல யூஸ் பண்ணி பார்க்கல. இல்ல விவோல யூஸ் பண்ணிருக்கேன். விவோல நல்லா இருக்கு. அப்படி என்னடா இருக்கு இந்த லைட்ல அப்படின்னு கேக்குறீங்க. வேற எதுவும் இல்ல. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது வர்ச்சுவல் ரேம், அது வேறு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது, 16 GB அப்படின்ட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டெடிக்கேட்டட் பவர் மேக்னெட்டிக் இந்த மேனேஜ்மெண்ட் சிப் ஒன்று இருக்காமே, தனியாக டெடிக்கேட்டட் பவர் சீட்டா X1 அப்படின்ட்டு ஒரு சிப் இருக்கான். யார் பண்ணியிருக்காங்க? செல்ஃப் டெவலப், அவங்களே பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட செல்ஃப் டெவலப்டு சிப் இருக்குமா. ரியலி? ஸோ அதனால வந்து இதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற ப்ரோ மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டர் சார்ஜிங் இருக்கும். இது வந்து 33 வாட் தான் வயர்லெஸ் சார்ஜிங், ஆனால் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. ஓ நைஸ் சார். அந்த பவர் மேனேஜ்மெண்ட் சிப்ன்றது தான் வந்து இப்போ நிறைய ஆட் பண்ணிட்டு இருக்காங்களா புதுசா. சீட்டாவா பேர் பார்த்தீங்களா ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. ஸோ இது ஒரே ஒரு மாடல் தான். 20,000 ரூபாய்க்கு 8 GB 256 GB மாடல் இருக்கு. லான்ச் ஆஃபரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 2,000 ரூபாய், பேங்க் ஆஃபர் 2,000 ரூபாய் போக வந்து உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு வந்து எஃபெக்டிவ் பிரைஸ் அப்படின்ட்டு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜம்? அட பாவிகளா, 26,000 ரூபாய். 3,000 rupees கம்மி ஆகுது அஃபிஷியல் பிரைஸ்ல இருந்து. அது 2,000 வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அது கணக்கில் சேர்த்துக்கணும். மேபி 2,000 பேங்க் ஆஃபர். ஓகே, எஃபெக்டிவா வந்து உங்களுக்கு 18,000 ரூபாய் கிடைக்கும். ஓகே, இவங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் போட்டு இது நிறைய பேருக்கு பிடிக்கல இந்த ஆஃபர். 13 பேர் லைக், 23 பேர் டிஸ்லைக். ரைட். அது தவிர ஃப்ரீ மேக் பேட் வந்து 2,000 ரூபாய் மதிப்புள்ள மேக் பேட் லிமிடெட் பீரியட்ல வாங்குறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேருக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் அப்படியே கம்மியாகிற மாதிரி இருக்கும் பிரைஸ். பட் ஸ்டில் 18,000க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அது நல்ல ஆப்ஷன். ஆனால் இன்ஃபினிக்ஸோட சாஃப்ட்வேர் இந்த மாதிரி விஷயங்கள், அது வந்து ஹை ஓஎஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதிரி இருக்கும் அந்த ஓஎஸ். அந்த அதனால நிறைய பேர் வந்து இதுவா இருக்காங்க. ஓகே, மறுபடியும் அதே செக்மெண்ட்ல விவோ T3 லைட். ஓ லைட் ஜூன் 27 வந்து லான்ச் ஆகும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விவோஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் கிடையாது, விவோவோட மோஸ்ட் அஃபோர்டபுள். ஓ விவோவோட மோஸ்ட். இதே வந்து ஐக்யூ வருவான், ஐக்யூவோட மோஸ்ட் அஃபோர்டபுள். இதோட ரீஃபரண்ட் ஒன்று வருவான். இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நைஸ் மார்க்கெட்டிங் பீப்புள்லாம் ஐடியாஸ். C3X அப்படின்னு ஒன்று வந்துடும் விவோல. அதே வந்து Z9X அப்படின்ட்டு ஒன்று வருவாங்க. இதே வந்து வேற இதில் போட்டால் வேற ஃபோன் ஆகிடும்.
இப்போ வந்து விவோ வந்திருக்காங்க. கத்துக்கங்க, நீங்களும் இந்த மாதிரி பிராண்ட் ஆரம்பிச்சு இங்க விற்கலாங்க. விவோஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்னு போட்டு இப்போதைக்கு வேற எந்த ஸ்பெக்ஸுமே தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து T2Xே வந்து 13,000 ரூபாய்க்கு வித்துச்சு. ஸோ T3X வந்து 13,499 ரூபா. ஸோ அதே MediaTek ப்ராசஸர் 6300 SoC லைட்னிங் ஃபாஸ்ட் ப்ராசஸர்னு போட்டிருக்கு, சோனி ஏன்னு போட்டிருக்கு, தெரியல. இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ்ல வந்து 6300 தான் போட்டிருக்கு. சோ அதான் இருக்கலாம். இது கன்ஃபார்ம்ட் இல்ல. 50 MP இல்ல 2 MP செகண்டரி கேமராவோ இருக்கலாம். பூட்டு போட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் என்னைக்கு 24th அன்னைக்கு சாவி கொடுப்பாங்க. 120 Hz இன்னைக்கு தான் 24th. இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்க நேரத்துல என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணி நாளைக்கு பூட்டை திறந்து விடுறோம் உங்களுக்கு. சோ பாப்போம். விவோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. ஐக்கூல வரும் இதோட சீப்பா. அப்ப ஐக்கூ குட் சஜஷன். அடுத்து வேற லெவல் நியூஸ். Oppo Pad Pro. சோ ஆல்ரெடி Oppo Pad 3 வந்து அதோட இன்னொரு இதுதான் OnePlus Pad. என்ன அநியாயம் பாருங்க. Oppoக்கும் OnePlusக்கும் வித்தியாசம் இல்லன்றீங்க. இல்ல அதோட இதுதான். ஆமா அது லான்ச் ஆக போகுது. சைனால வந்து Oppo Pad 3 ன்னு லான்ச் ஆக போகுது. அதோட இன்னொரு இதுதான் வந்து இது OnePlusல லான்ச் ஆகும். வாட் இஸ் திஸ் மேன்? ஸோ ஆனால் சைனாவில் வந்து ரெண்டுமே லான்ச் பண்ணுவாங்க. இந்தியா மார்க்கெட்டில் வந்து ஓப்போ லான்ச் பண்ண மாட்டாங்க. OnePlus வந்து வரும், ஆனால் வேறு பேரில் வரும். டாக்ஸ் இஷ்யூனால தெரியும் நடத்துங்க. ஸோ இப்போ வந்து OnePlus Pad Proவில் இப்போ லான்ச் ஆகும்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 8 Gen 3 வரும். ஸோ டிசைனும் இதுவும் போன ஜென்ரேஷன் மாதிரி தான் இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. அதே சென்டர்ல இருந்து கேமரா இருக்கு, அதே சுற்றி வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாதிரி தான் இருக்கு. பெசல்ஸ் இல்லை கொஞ்சம் பெட்டரா இருக்கு பெசல்ஸ்ன்னு நினைக்கிறேன். போன தடவை கொஞ்சம் திக்கா இருந்தது. நான் பார்த்தேன், யூஸ் பண்ணி பார்த்தேன், டீசெண்டாக இருந்தது. ஆனால் ஸ்டில் அந்த இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸ்டில் அந்த ஆண்ட்ராய்டில் வந்து எல்லாம் இவ்வளோ பெருசாகுது இல்லை ஆப்லாம். ஸோ இப்போ ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 போனதுனால ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் லூயி ஜி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த OnePlus-ஓட சைனா ஹெட்டு OnePlus-ஓட ஃபர்ஸ்ட் டேப்லெட் வந்து சைனாவில் வந்து OnePlus இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேப்லெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலாம் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேப்லெட், அதனால பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். யூனிக், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யூனிக்கான பொசிஷனில் வந்து இந்த டேப்லெட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பேட்டரி லைஃப், ஸ்க்ரீனு, அந்த கனெக்டிவிட்டி அதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எங்களோட என்ன கோல்னா, பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் எல்லா OnePlus யூசர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் கிரியேட் பண்ணுறது தான் எங்களோட கோலாம். ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா, பேட்டரி இருக்குமா. ஸோ லீக்டு ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 12.1 இன்ச்சு 3K 7:5. நைஸ். அந்த 7:5 அந்த படிக்கிறதுக்கு அதான் மோஸ்ட்லி ரீடிங்க்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் 3:2 மாதிரி அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வந்து இதுவாக இருக்குன்னு போட்டிருக்கு. 16GB RAM 512GB இதெல்லாம் வந்து லீக்டு ஸ்பெக்ஸ். 9510 mAh பேட்டரி, இட்ஸ் நாட் சார்ஜிங். இது வந்து அடுத்தது என்னன்னா, அதே ஈவெண்ட்ல OnePlus Watch 2 லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் ஆல்ரெடி OnePlus Watch 2 இருக்கு. அது வந்து ஒரு வேற மாதிரி டிசைன் இருக்கு. இப்போ வந்து அதே இதை வந்து இப்போ வேற மாதிரி டிசைன் வச்சு வேற ஸ்பெக்ஸ் வச்சு வந்து சைனா லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, இதுல என்ன ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கு தெரியல இப்போதைக்கு. டெலிக்ஸுமே இல்ல. OnePlus Watch 2 வரப்போகுது சைனால. ரைட். அடுத்ததுதான் 12,000 mAh 100 வாட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100 வாட் சூப்பர் புக் ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு பவர் பேங்க் புல்ல இருக்குது. 100 வாட் வந்து இது வரைக்கும் எவ்வளோ 45 வாட் லான்ச் பண்ணியிருப்பாங்களா, அவ்வளோதான். வந்து அவங்களுக்கு ப்ரொப்ரைட்டரி சொல்கிறேன். பிடி சார்ஜிங்லாம் இருக்கு 100 வாட் ஏதாவது இருக்கும். ஆனால் இவங்களை ப்ரொப்ரைட்டரி வந்து யாருமே லான்ச் பண்ணல. ஓகே, ரியல்மியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும். இப்போ இவங்க வந்து 100 வாட் சூப்பர் புக் வச்சு 12,000 mAh கம்மி தான், டப்புன்னு காலி ஆகிடும். ஆனால் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பவரை வந்து புஷ் பண்ணுறது. ஆமாம் ஜி, இந்த ரீசெண்டாக நான் ஒரு பிடி சார்ஜிங் பவர் பேங்க் ஒன்று வாங்கினேன். இந்த போர்ட்ரானிக்ஸ் சல்லுன்னு இறங்குது ஃபாஸ்ட் சார்ஜிங்ல, சுருக்குன்னு இறங்குது. லைட்னிங் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதே சமயத்துல டிஸ்சார்ஜிங். ஸோ அதை நீங்க இதுலயே எதிர்பார்க்கலாம். ஏன்னா 12,000 mAh. இதுல USB டைப் C ஒரு டைப் A போர்ட் கூட இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ ஆனா இன்புட் வந்து 45 வாட் தான், 100 வாட் கிடையாது. ஓகே, அவுட்புட் மட்டும் 100 வாட் கொடுப்பாங்க. ஆனா அதை சார்ஜ் பண்றதுக்கு வந்து 45 வாட்லாம் சார்ஜ் ஆகும். உங்களோட சார்ஜர்ல தான் 100 வாட் இருக்கேடா. ஸோ அது தவிர பிடி சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குமா அதுல. ஆனா இது சைனால தான் லான்ச் ஆகுதா? சைனால தான் லான்ச் ஆகுது. இந்தியாவில சர்டிபிகேஷன் பயங்கரமா வாங்கணும். இதெல்லாம் கண்டிப்பா லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வெட்டிச்சிரும் அப்படின்னு நாங்க பயப்படுறோங்க. ரைட். சோ அது தவிர OnePlus Buds 3 இருக்குல்ல, ஆல்ரெடி இந்த கலர்லாம் இருக்கு. ஓகே, ஸ்ப்ளெண்டிட் ப்ளூ, மெட்டாலிக் கிரே எல்லாம் இருக்கு. இப்போ வந்து பச்சை கலரும் லான்ச் பண்றாங்க. பச்சை கலர்
பார்க்க நல்லா தான் இருக்கு. நைஸ். இது எல்லாமே இந்த எல்லாமே அந்த ஈவெண்ட்ல லான்ச் ஆக போகுது. இந்த வாரம் லான்ச் ஆயிடும். ஓகே. அடுத்தது லெனோவோ லீஜியன் டேப்லெட். ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் கேமிங் டேப்லெட் லெனோவோ லான்ச் பண்ண போறாங்க. சூப்பர். ஸோ இது என்னன்னா ஸ்னாப் டிராகன் 8+ Gen 1 வச்சு ஒரு டேப்லெட் லான்ச் பண்ண போறாங்க. எக்ஸல் 8 வந்திருக்கிற டைம்ல ஏன்டா இப்படி பண்ணீங்க? எக்ஸல் 8 வந்து இந்த மாதிரி இவ்வளோ பவர் எஃபிஷியண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. டேப்லெட்ல போடுற அளவுக்கு ட்ரூ விலையும் அதிகமாயிடும். இதுவே கிட்டத்தட்ட 40,000 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஆனா ஒரு லேப்டாப்ல 8+ Gen 1 ப்ராசஸர் அப்படிங்கிறது ரேர் டு see. அவங்க இந்தியாலயே இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கேமிங் டேப்லெட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சோ சேட். அட்வர்டைஸ் பண்றாங்க. அது தவிர வந்து எண்ட்லெஸ் ப்ளே அதுக்காக வந்து 6550 mAh பேட்டரி கொஞ்சம் சின்னது தான். ஆனா இதுல ஸ்கிரீன் சைஸ்லாம் இந்த OnePlus Pad Pro ல இப்போதானே பார்த்தோம் 9710 mAh ன்னு. அது வந்து ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் பெருசு. இது வந்து 8.8 இன்ச் தான். ஓகே. அதே சமயத்துல ரெசல்யூஷனும் இது கம்மியா? ரெசல்யூஷன் வந்து 2.5 அது 3K 2.5 அந்த அளவுக்கு இது இல்ல. ஓகே. 140 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அது தவிர வந்து பெஸ்ட் தெர்மல் எஃபிஷியன்சி ஃபார் எக்ஸ்டெண்டட் கேமிங் செஷன் போட்டு உள்ள பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் போட்டுருக்காங்க. அதனால தான் கேமிங். ஓகே. ஸோ அது தவிர கனெக்டிவிட்டி சீம்லெஸ் கனெக்ஷன் பிட்வீன் டிவைசஸ் அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி இது வந்து சைனாலையும் லான்ச் ஆயிருக்கு, யூரோப்லேயும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அங்கெல்லாம் ப்ரைஸிங் பார்த்தா கிட்டத்தட்ட 40,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 40-45 அங்கே அப்படி தான் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஜூலை லான்ச்சுக்கு இப்பயே அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரெடி ஆகிக்கங்க அப்படிங்கிறாங்க. இப்போவே காசு சேர்த்து வச்சு ஜூலை 20 தான் ப்ரீ ஆர்டரே போகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 இருக்குமா மினிமம்? கண்டிப்பாக இருக்கும். ஃபைன். ஸோ 40,000க்கு லெனோவோ லீஜன் அரௌண்டு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் ஜூலைல தான் தெரியும். நமக்கு ஜூலைக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு வந்துடும். அடுத்தது iQOO 13 வருது. ஸோ iQOO 12 நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸு. ஸோ இப்போ வந்து iQOO 13 வருது. ஸோ இது iQOO 12 டிசைன் தான், கிட்டத்தட்ட சிமிலர் டிசைன் தான் இருக்கும். ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கும் அப்படிலாம் போட்டிருக்கு. ஸோ 2K LTPO BOEயோட X அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ற ஆம்புலன்ஸ் ஸ்கிரீன் தான் வரும். ஓ நைஸ். BOEயோட அடுத்த ஜெனரேஷன் வந்து BOE X. BOEயோட ஃபுல் ஃபார்ம் என்னது? அது பை ஒன்லி எமோஷனா தெரியாது. ஆனா சைனீஸ் கம்பெனி தானே அது. இவங்க டிஸ்ப்ளே டெக்னாலஜில வந்து இப்போ கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. இந்த TCL BOE இவங்கெல்லாம் தான் வந்து இப்போ பயங்கரமான லீடிங்ல இருக்காங்க. சீப் கம்மி காசுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி டிஸ்ப்ளே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயே 144 Hz 165 Hz LTPO எல்லாம். iQOO 13 அப்போ வந்து வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் கண்டிப்பா. ஆல்ரெடி இதுல வந்து 144 இருக்கு, இதுல 165 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சூப்பர். சோ அதோட 8 Gen 4 தான் ஆப்வியஸ்லி ஃபிளாக்ஷிப். உடனே 8 Gen 4 எப்படியும் இப்போ அக்டோபர் எண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 21 ஏதோ ஈவென்ட் இருக்கு Qualcomm. உடனே இவங்க துண்ட போட்டுறாங்க Xiaomi. என்னது நவம்பரா? இப்ப ஜூன் தாங்க ஆகுது. ஆமா அக்டோபர்ல இது வருதுன்னா உடனே இப்போதல இருந்தே காசு சேர்த்துவீங்க. இப்பயே ரெடி பண்ணிடுவாங்க எல்லாம். இப்போ Xiaomi 13 எல்லாம் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க டிசைன். உங்களுக்கு சிப் வந்த உடனே அப்படியே ரெடியா பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட்டரா? அப்படியே அதே சேசி உள்ள வந்து சிப்பை மட்டும் மாத்தி டிஸ்ப்ளே கொஞ்சம் மாத்தி அப்படி இப்படி பட்டிட்டு. இதுல வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும், மெட்டல் ஃப்ரேம் இருக்கும், கிளாஸ் பாடி இருக்கும், IP68 ரேட்டிங்ஸும் இருக்கும். இப்போ எப்படி வச்சேன் அல்ட்ராசானிக் நார்மல் ஆயிடுச்சா? ஆமா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் எத்தனை பேர். இந்த பிக்சல் எல்லாம் இன்னும் வரலையேன்னு கேட்டேன். பிக்சல் எல்லாம் வரும். அவங்க எப்போ இது பண்றாங்க வெயிட் பண்றேன். அப்பதான் பார்த்து நிக்கிறேன். ஸோ ஆனால் 6000 mAh மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேட்டரி அப்படின்றாங்க. இப்போ எல்லாரும் அசால்ட்டாக 6000. இப்போ தான் OnePlus பார்த்தோம் 6100 அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதில் 6000க்கு மேலே போகிறது. வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வெயிட் தெரில. வெயிட்டும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது தெரில. அந்த டெக்னாலஜி அதான் அந்த டென்சிட்டி வந்து இது பண்ணிடுறாங்க. ஓகே. பேட்டரி டென்சிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து கம்மி ஸ்பேஸ்லேயே வந்து அதிக இதை பேக் பண்ணுறதுக்கு செல்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஷீட் பேட்டரிஸ்ல இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா? இந்த சைஸ் பேட்டரிலாம் நாங்கள் முன்னாடி BL5Cல 900 mAh கூட தாண்டாது. ஆனால் என்ன இவங்க வந்து ஓப்பனே பண்ண முடியாத மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக சீல் பண்ணிடுவாங்க. ரிமூவபிள் கிடையாது. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிடுவாங்க. பார்ப்போம், இன்னும் நிறைய டைம் இருக்கு. நவம்பர் வரைக்கும் பேசி. கேமரா ஸ்பெக்ஸ்லாம் தெரியல. கேமரா ஸ்பெக்ஸ் ஆப்வியஸ்லி இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு அடுத்த போஸ்ட் வரணுமே கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு தனியா பேசுவோம்.
அடுத்தது ஆப்பிள் சீப்பர் விஷன் மாடல் 2022 இருக்கு. விஷன் ப்ரோ 2 கண்டிப்பா 2026ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ நியூஸ் இருந்துச்சு. பயந்துட்டாங்க இல்ல. இப்போ வந்து சீப்பர் மாடல்னா நிறைய பேர் $1,500 $1,000 கன்சியூமர் சென்ட்ரிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்து இது ஃபுல்லா டெவலப்பர் சென்ட்ரிக் தான் இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, யூஸ்வலா ஆப்பிள் தான் பிரைஸ் மாத்தவே மாட்டான். ஒரு மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாடல் வந்து பிரைஸ் ரெடியூஸே பண்ண மாட்டான்ல. அப்ப இது ரெடியூஸ் பண்றான்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இல்ல முதல்ல ஸ்டார்டிங்ல மட்டும் தான் ஹைப் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா டை டவுன் ஆயிடுச்சு. இப்போ யாரு இத போட்டு சுத்திட்டு இருக்காங்க? எல்லாரும் சுத்திட்டு இருந்தாங்க. எல்லாம் சும்மா மீம்காக போட்டு சுத்திட்டு ஆஃப் பண்ணி உள்ள வச்சிட்டாங்கல்ல. அந்த கூகுள் கிளாஸஸ் இருந்துச்சு அப்ப எவ்வளவு பாப்புலர் இருந்துச்சு. கரெக்ட். அப்படியே டை டவுன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இது. ட்ரூ. ஸோ இப்போ அதான் போட்டிருக்கு. அது கோட் நேம் வந்து N107 கோட் நேம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓ அடப்பாவிகளா, இது ஹேவ் a narrower field of view. அதெல்லாம் எல்லாம் காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணிடுவாங்க. அவ்வளோ காசுக்கு அவ்வளோ பயங்கரமாக இது பண்ணி அந்த டெக்னாலஜியெல்லாம் கொஞ்சம் சீப்பர் ஆக்கி கன்சியூமர் கையில் கொடுத்து அவங்க கிட்ட ஃபீட்பேக் இன்னும் பெட்டரான விஷன் ப்ரோ வேணும்னா அதை வாங்குங்க. இது விஷன் ப்ரோ லைட் அப்படின்றவாங்கல்ல. விஷன் ப்ரோ கிடையாது, ஆப்பிள் விஷன் நோ ப்ரோ. ஆனால் டெத்தரிங் மேக் ஆர் ஐஃபோன் டெத்தரிங் வந்து இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாண்ட் லோனா இருக்கிறதுக்கு இது பெட்டரா இருக்கு, குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். பெட்டரா இருக்கு. தேவையில்லாம ஒரு டிஸ்பிளே இல்லாத ஒரு ஐபோனை தூக்கிட்டு சுத்துறதுக்கு ஐபோன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படியே ஆக்சுவலா நம்ம MWC குவால்காம் ஈவெண்ட் ஒன்று அட்டன் பண்ணோம். லாஸ்ட் டைம் நானும் சிராஜும் போய் அட்டன் பண்ணோம்ல. அப்போ வந்து குவால்காம்ல ஒரு டிவைஸ் ஒன்று வச்சிருந்தான். இதே மாதிரி ஃபோன் மாதிரி இருக்கும். அதில் கனெக்ட் பண்ணி நம்ம கிளாஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். பெட்டருங்க, ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோட்டோ டிவைஸ் இருக்குல்ல, அந்த ஃபோன் அந்த 8 Gen 1 நினைக்கிறேன். அப்போ அதில் வந்து கனெக்ட் பண்ணி XR எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படின்னாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க அதே மாதிரி தான் ஏதோ பிளான் மிக்ஸ்ட் ரியாலிட்டின்றாங்கல்ல இவங்க. ஆமாம் மிக்ஸ்ட் ரியாலிட்டி. ஓகே. ஸோ அது தவிர விஷன் ப்ரோ 2வும் டெவலப்மெண்ட்டில் இருக்கு. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். 2020 ப்ளீஸ் எங்க ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் கம்மி பண்ணி NVIDIA நம்பர் 1 திருப்பி. ஸோ இதில் வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்டர் ப்ராசஸர் இருக்கும். என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கும். ஓகே. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் வெயிட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். இப்போ நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை லாங்காக யூஸ் பண்ணும்போது அப்படின்ட்டு. இதெல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டு. சூப்பர். பிரைஸ்லாம் கம்மியாகும்னா எவ்வளோன்னு தெரியல. கம்மி ஆகாது. இந்த சீப்பர் மாடலில் தான் கம்மியாகும். நார்மல் மாடலில் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. டிஸ்லைக் நான் போடுறேன் இப்போ. டிஸ்லைக். அடுத்தது ஆப்பிள் ஓன்ட் ரோல் அவுட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். இப்போ EU ரெகுலேஷன் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியனில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்க USB-C கொண்டு வந்தது காரணமே இவனுங்க தானே. ஆமாம். அப்ப நல்லதாங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூரோப்பியன் யூனியன்ல ரிமூவபிள் பேட்டரிஸ் வேற இது பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஓபன் பண்ணுங்கடா பேனல பின்னாடி. நாங்க வரோம் திருப்பி நோக்கியா காலத்துக்கு. எங்களையா நோக்கியா விட்டு வெளியே தள்ளிங்க, யூரோப்டா நாங்க அப்படிங்கறாங்க. சோ இப்போ என்னன்னா DMA படி ஐபோன் மிரரிங், ஸோ ஐஃபோன் ஸ்க்ரீன் அண்ட் மேக்கு, ஸோ லைவ் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸ் இருக்கான். இதனால ஐஃபோன் மிரரிங், ஷேர் பிளே, அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கு இதெல்லாம் வந்து ஃபேஸ் டைம் ஸ்க்ரீன் ஷேரிங்லாம் வந்து ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இங்கே இது பண்ணுவாங்க. விட்ட முடியாது, கேட்டை போடுவோம் நாங்கள் ரெகுலேஷன்ஸ்னு. நாங்கள் பின்னாடி ஸ்டோரேஜுக்கு போனால் கூட பரவாயில்ல. சொல்லுங்க. அப்போ DMAன்றவன் யார்? அவன் பேர் என்ன? அவன் ஏதோ ஒரு ஆக்ட் இல்லை, அது ஒரு ஆக்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு. ஓகே. அந்த ஆக்ட் படி வந்து ரொம்ப இதுபடி தான் பிரைவசி இல்ல வருது. ஆமா, இந்த பிரைவசி இப்போ எல்லாரும் வந்து எந்த ஆப் ஸ்டோர்ல இருந்து வேணா இது பண்ணலாம், வாங்கணும். தனியா இவங்க வந்து ஆப் ஸ்டோர் ஃபோர்ஸ் பண்ண கூடாது. இந்த பிரவுசர் எந்த பிரவுசர்ல வேணா இது கரெக்ட் சர்ச் இன்ஜின் வேணா. யூரோப்பியன் போன்லங்க நீங்க ஸ்டார்டிங்ல செட்டப்ல இந்த ஆண்ட்ராய்ட் போன்ல இப்போ எல்லாத்துலயும் இந்தியாலயும் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ செட்டப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து என்ன சர்ச் இன்ஜின் வைக்கணும் அப்படிலாம் வந்து இப்போ வருதா? அடப்பாவிகளா, இனிமே கூகுள் தான் வைக்க போறோம் நம்ம. ஸ்டில் அந்த ஆப்ஷன் வேணும்ல. இப்போ டக் கோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஆப்ஷன் வேணும்னா வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவுட் சைட் ஆஃப் யூரோப்பியன் யூனியனில் வந்து கண்டிப்பாக வந்து US இங்கிலீஷில் வந்து இந்த இயர் 2க்குள்ளே ரோல் அவுட் ஆகிடும். ஃபியூச்சரில் வந்து மற்ற லாங்குவேஜஸ் இதெல்லாம். சைனால சாட் ஜிபிடி பேண்டாமே. ஸோ அப்போ இவன் எப்படி அங்கேயும் ரிலீஸ் பண்ண முடியாது? இல்லை, சாட் ஜிபிடின்னு தனியாக இருக்குது இவங்ககிட்ட. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ChatGPT கம்பல்சரி. ஓ, அப்ப ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அலௌடா? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வேற, ChatGPT இன்டகிரேஷன் ஒரு வேற. தனியா இருக்கு. இது என்ன இன்டெலிஜென்ஸ்? இது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆப்பிளோட இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட சர்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் அட்வான்ஸ்டான இது வேணும்னா அதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அது வந்து இன்டர்நெட் கூட லிங்க் பண்றது. இது இவங்களோட ஓன் இன்டர்நெட், பிரைவேட் கிளவுட் அந்த மாதிரி. பிரைவேட் கிளவுட் இன்டர்நெட்டும் தேவை சில இதுக்கு வந்து, ஆனா அவங்களோட சர்வர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க.
இதுன்னா வந்து உங்களுக்கு அதனால தான் பயங்கரமாக பேக்லாஷ் வந்துச்சு இந்த எலான் மஸ்க் போடுறதுக்கு. இல்லை அப்படிலாம் வந்து எங்களுக்கு போகாது அப்படின்ட்டு கிளாரிஃபிகேஷன் மாதிரி நம்புங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, அடுத்த டேட்டா திருட வாடா. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அலெக்சாக்கு வரும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ஏஐ ஃபீச்சர்ஸ்க்காக. ஸோ இப்போதைக்கு வந்து காசுலாம் வாங்குறது இல்லை, ஃப்ரீ தான். என்னது இதுக்கு இன்டர்னலா பேரு பனியனா? அட பாவிங்களா. அடுத்தது என்னடா அண்ட்ராயரா? பேனியன் ரிமார்க்கபிள் அலெக்சா, அதுதான் வந்து இது மார்க்கெட்டிங் டேர்ம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டு இன்டர்னல் சோர்சஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்களா. ரொம்ப மோசமா இருக்கு, இப்போவே மாத்திருங்க. ஸோ இதனால வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு வந்து $5 to $10 கிட்டத்தட்ட 400 to 800 போட்டு யூஎஸ்ல டேரக்ட் கன்வர்ஷன் பண்ணா. ஆனால் இந்தியா படி வந்து $100 கம்மி பண்ணுவாங்க இல்லை இப்போ எப்படி? ஆனால் இந்தியாவுக்குலாம் வந்தால் ரொம்ப கம்மி பேர் தான் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி எதுவும் அந்த EU மாதிரி ரெகுலேட்டரி அதில் எதுவும் கிடையாது. கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் வந்தால் வரலாம். சீக்கிரம் வர சொல்லுங்க. ஸோ இதில் என்னென்னா மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிள் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஃபீச்சர்லாம் வரும் அப்படின்ட்டு தெரியல. இதோட கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் அதான் வரும் அப்படின்றாங்க. ஹே அலெக்சா, draw a photo of Tim Cook suffering in EU court அப்படின்னா வருமா? தெரியல. ஸோ இப்போ டெட்லைன் வந்து ஆகஸ்டா. ஸோ அதனால அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா இன்டர்னலாக. ஸோ அதை முடிச்சிட்டாங்கன்னா லேட்டர் திஸ் இயர் வந்து. சரி, இப்போ யாரு CEO? ஜெஃப் பீசாஸ் கிடையாதுல்ல, இப்போ வேற யாரும் இருக்காங்க. அதனால எனக்கு வந்து நம்பிக்கை அவ்வளோவா இல்லைங்க. நான் இதுக்கும் டிஸ்லைக் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து HCL and HP என்டர்பிரைஸ் பிரைவேட் 5G ஆஃபரிங்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குளோபல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போட்டு. அந்த வந்து எத்தோநெட் அப்படின்றது வந்து ஹெச்பி என்டர்பிரைஸோட சப் கம்பெனி மாதிரி. அவங்க தான் இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து இந்தியாவில் பிரைவேட் 5G சொல்யூஷன்ஸ் அப்படின்னு போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னது வித்தியாசமா இருக்கு, இதோ அதோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கானுங்க. இல்லாட்டி அந்த பர்மீஸ் அதோ அதுல இருந்து எடுத்திருக்கானுங்களா தெரியல. ஸோ இது என்னன்னா ஹெச்பி என்டர்பிரைஸ் வந்து ஒரு 5G பிரைவேட் 5G லேப் வந்து நொய்டாவில் வந்து செட்டப் பண்ணுறாங்க. பிரைவேட் 5G அவங்களுக்கு மட்டும் அந்த டெக்னாலஜி அதெல்லாம் வந்து அவங்க என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி. பப்ளிக்காக மற்றவங்களாம் இருக்கு, அதெல்லாம் இல்லாம வந்து தனியா வந்து ஒரு இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் 5G அப்படினாங்கல, அத கமர்ஷியல். ஓகே ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து செட்டப் பண்ணி. சோ அது எப்படி அது அவங்களுக்கு அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் அவங்களோட இது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி. சோ அது வெளியில இருந்து அந்த நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ண முடியாது. முடியாது. சோ அப்ப அவங்களோட டெக்னாலஜியை திருட முடியாது அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஆமா. செக்யூரிட்டி. ஓகே. ஸோ அதான் போட்டிருக்கு 5G கிளவுடு எட்ஜ் கம்ப்யூட்டிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்னால வந்து இங்கே வந்து மேனேஜ் பண்ணுவாங்க இங்கே அப்படின்னு போட்டிருக்கு. சம்மா இந்த மாதிரி யாராவது முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்களா? டாடா, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணியிருக்காங்களா? தெரியல. ப்ரைவேட்னா அதானியோட இதுதான் இருக்குது. அவங்க ஆல்ரெடி நிறைய 5G இதை வாங்கி வச்சுருக்காங்க, அது பண்ணியிருப்பாங்க. அதானி, அம்பானி, அதானி. அடுத்து இப்போ இவர் பேர் என்னது தெரியல. HCL சிவநாடார் தான். சிவநாடார் தான். ஆனால் அவர் இப்போ இல்லை. இப்போ இவர் வந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட் தான் பேர் போட்டிருக்காங்க. சிங் கோலி, குர்பிரீத் சிங். அவர் தான் இது பண்ணுறாரு. ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸு. நாளைக்கு சிவா அண்ட் விக்கி மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாங்க. மறக்காம நாட் லான்ச் ஆகுது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாட் C4 லைட், நாட் வெர்சஸ் நத்திங் ஒரு சண்டை ஓடுங்க இங்கே. மறக்காம வந்து CMF நத்திங் இல்லை. ஓ CMF ஃபோன் வந்து அதோட காம்படிஷன்ல இருக்கு. ஓ சாரி. CMF வெர்சஸ் நார்ட் நடக்குங்க இங்க பேட்டில் கிரவுண்ட் ஃபோன் அரீனா. நாளைக்கு வந்து சந்திங்க. அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பரத்வாஜ் மற்றும் ஸ்ரீவத்சன். நன்றி, வணக்கம்.